ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதில் இப்போ நம்ம மஞ்சத்தூள், பெப்பர் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த நம்ம மசால் போட்டு பசைஞ்ச சிக்கனை குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு, கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். பெரிய வெங்காயம் வதங்கின உடனே அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி நம்ம அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கணும். கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி அது கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசால் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் கறி மசால், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அது கூட சிக்கனையும் நம்ம சேர்த்தாச்சு. சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். ஏற்கனவே வெந்துருச்சு. மசால் பிடிக்கிறதுக்காக மசாலே நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலெலாம் பிடிச்சி நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.